குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சூடு சூடாக பூசணிக்காய் சாதம் கிராமத்து ஸ்டைலில் எப்படி சமைக்கிறதுன்னு ரொம்ப எளிமையாக வாங்க பார்க்கலாம். பூசணிக்காய் சாப்பாடு செய்யலாம். இன்றைக்கி பூசணிக்காய் சாதம், பம்கின், வெங்காயம், பூண்டு எல்லாம் கழுவிக்கலாம். கழுவிட்டு எல்லாம் கட் பண்ணிக்கலாம். கழுவி எடுத்துருக்க பூசணிக்காயை நான் கொஞ்சம் பூசணிக்காய் சாதத்துக்கு பெருசாக தான் செய்வேன், கட் பண்ணுவேன். ஏன்னா கொலன்னு களைஞ்சிரும் அது, அதனால் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் கட் பண்ணிட்டோம், எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயமும் கட் பண்ணிக்கலாம். நான் அதிகமாக வெங்காயம் எடுக்கலை, இதுக்கு நம்மளுக்கு தக்காளி தேவைப்படாது. பூசணிக்காய் சாதத்துக்கு வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணியாச்சு. பூண்டை கட் பண்ணிக்கலாம். பூண்டு கட் பண்ணிட்டோம். மொச்சக்கொட்டை, பச்சைக்கொட்டை கட்டாயம் நம்ம இது பூசணிக்காய் சாதத்துக்கு போட்டால் தான் இது பாரம்பரிய உணவு மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு ருசியாகவும் இருக்கும். பச்சை மொச்சக்கொட்டை, வாசனைக்கு கொத்தமல்லி தழை, நம்ம நறுக்கிய வெங்காயம், பூண்டு, பூசணிக்காய் தாளிப்பு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சரிசி நான் ரேஷன் அரிசி எடுத்துருக்குறேன். நல்லா வாசனை போகிற வரையும் நல்லா சுத்தமாக கழுவிக்க. நல்லா 5-6 முறை போல் நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம். ரேஷன் அரிசி தான் சேர்த்தணுன்றது இல்லை, உங்கள்கிட்ட வீட்டு அரிசி, பச்சரிசி எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. பட் நான் ரேஷன் அரிசியில் இன்றைக்கி செய்கிறேன், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, கொலன்னு. கழுவியாச்சு. தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு நம்ம தாளிப்பு பார்த்துடலாம். தாளிப்புக்கு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடான உடனே கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகம் சேர்த்தினோடனே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு, சேர்த்துக்கலாம். 4 பழுத்த மிளகாய், காஞ்ச மிளகாய் இருந்தால் காஞ்ச மிளகாய் சேர்த்திக்காங்க, எங்கிட்ட பழுத்துச்சு அப்படியே சேர்த்திக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பூசணிக்காயும் சேர்த்திக்கலாம். மஞ்சள் பூசணிக்காய், உப்பு சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் வணங்கணுன்ற அவசியம் இல்லை, நம்ம குக்கரில் இதுன்றத நம்ம எடுத்து வச்சிருக்கிற மொச்சக்கொட்டை, காரத்துக்கு மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்குவேன். தண்ணியும் இப்போயே சேர்த்திடலாம். நம்மளுக்கு அதனால தண்ணி கொதிக்குது. இந்த டைமில் நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசியை இதில் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
நல்லா வேகட்டும். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விசில் விட்டாச்சு. ப்ரெஷர் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவி ஒரு கிளறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய பூசணிக்காய் சாதம் கிராமத்து ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. என்ன எங்கள் பாட்டி பானையில் சமைக்குவாங்க, நான் குக்கரில் வச்சுட்டேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூடாக பூசணிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு முறை நீங்களும் இதே மாதிரி சமைங்க, ருசிங்க. எங்கள் வீட்டு ஸ்டைலில் இன்றைக்கி சூடாக பூசணிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறை நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள், ருசித்து பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.